எல்லாருக்கும் வணக்கம். கேளுங்கள் தரப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி 17வது இது நம்ம பேச போகிறோம். நம்மளோட சேனலோட முக்கிய நோக்கமே வறுமையை ஒழிக்கணும். ஏழைகள் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் மற்றவங்களுக்கு செய்யணும். இதே நம்ம சேனலோட நோக்கம். அதுக்காக அது வருங்காலத்தில் வறுமை வராமல் இருக்கிறதுக்கு வாலிப பசங்க தன்னுடைய சம்பளத்தில் ஒரு 10% எடுத்து வைக்கணும். அது 50 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வறுமையை போக்க உதவும். இது எல்லாம் கவனத்தில் கொண்டு வருங்க. இப்போ நீதிமொழிகள் பார்த்திங்கன்னா, திரளான நீதிமொழி 22ஆம் அதிகாரம், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெளியே பார்க்கலும் தயை நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையே சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். கடவுள் தான் ஐஸ்வர்யம் உண்டாக்குனார், தரித்திரம் உண்டாக்குனார். விவேகி ஆபத்தை கண்டு மறந்து கொள்கிறான். பேதைகள் நெடுங்க போய் தண்டிக்கப்படுறார்கள். விவேகிங்கிறவன் புத்திசாலி அதை இயேசுநாதர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார்ல, ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை காட்டுங்க, ஒரு அரைந்தால் இன்னொரு கணத்தை காட்டுங்கன்ட்டு. அந்த மாதிரி விவேகி ஆபத்துக்கு ஒதுங்கிக்கிறான். பேதைகள் நெருக்க போய் அவன் எதுக்கு சண்டைக்கு போய் அவன் தண்டிக்கப்படுறாங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். ஐஸ்வர்யம் கிடைக்கும், மகிமை நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மகிமை கிடைக்கும், ஜீவனுமாம். மாறுபாடுடைய வழியிலே முள்ளுகளும் கனிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காய்க்கிறவன் அவளுக்கு தூரமாக விலகி போவான். தன் ஆத்மாவை காய்க்கிறவன் அவளுக்கு தூரமாக போவான். மாறுபாடுள்ள வழியிலிருந்து முள்ளுகளும் கலிகளும் உண்டு. ஆனால் தன் ஆத்மாவை அதில் போகாமல் காக்கிறவன் அதில் அந்த மாறுபாடுள்ள வழிக்கு விலகி போவானாமா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் நடத்தணும். அதாவது காலையில் எழுந்திரிச்சதும் கரெக்டாக பல் விளக்கணும், கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணும், கரெக்டாக வீட்டுக்கு வரணும், நைட்டு படுக்கிறப்ப ஜாமண்டு படுக்கணும். இப்படி நம்ம நடத்தினோம்னா அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நிறைய விஷயங்களை சொல்லணும். நல்ல நல்ல பழங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அவன் வயசானாலுமே அது விடாதிருப்பான், அதே மாதிரி இருப்பான். ஐஸ்வரன் தரித்திரனை ஆள்றான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஐஸ்வரன் தரித்திரன் ஆள்றான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதனால் கடன் வாங்கக்கூடாது. கருணை கண்ணன் ஆசிரிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். தான் நான் சொல்கிறது, நம்மகிட்ட இருக்கிற உணவு ஏழை கொடுக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேளுங்கள் தரப்படும். அதுதான் இந்த நீதிமொழியில் சொல்லிக்கிறாங்க. கருணை கண்ணன் ஆசிரியப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பரிகாச கண்ணை துடித்து விடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் மாமனும் ஒளியும். சுத்த இதயத்தை விரும்பினுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகமானவன். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாக்குகிறார். இந்த நீதிமொழிகள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வசனங்களும் நீதிமொழிகளில் மனிதனை எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக போட்டுக்கிறாங்க. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்வான். பரசியலின் வாய் ஆழமான படுகொலி. கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டையின் பெரும்பு அவனை விட்டு அகற்றும். தனக்கு அதிகம் உண்டாக தரித்தினை ஒடுக்கிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வரனுக்கு கொடுப்பான். உன் செவியை சாய்த்து ஞானிகளை வார்த்தை கட்டி என் போகத்தை உன் உள்ளத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை முதலில் நினைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாக இருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம நம்பிக்கை எப்பவுமே யார் மேலே இருக்குன்னா கர்த்தர் மேலே இருக்கணும். அதுக்கு வார்த்தையை தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும், நீ உன்னை அனைப்பவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும், ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவர்கள் எழுதவில்லையா? ஏழையாக இருக்கிறேன் என்று ஏழையை கொலையிடாதே. சிறுமியானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரப்படுத்தாதே. ஏழையாக இருக்கான்ட்டு அவனை இன்னும் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. சிறுமியானவன் நியாயஸ்தலத்தில் உபத்திரப்படுத்தாதேங்கிறாங்க. கர்த்தர் அவளுக்காக வழக்காடி, ஏழைகளுக்காக வழக்காடி, அவளை கொள்ளையிடுவர்களைய பிராணனை கொள்ளையிடுவார். கர்த்தரும் ஏழைகளை யார் கஷ்டப்படுத்தாங்களோ அவங்கள கர்த்தர் கண்டிப்பாருங்கிறாங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே. கோபக்காரன் அவனுக்கு ஃப்ரெண்டாகவே இருக்க வேணாங்கிறாங்க. தோழனாகாதே. குறும்பல மனுஷனோட நடவாதே. பார்த்தீங்களா, ஒவ்வொரு மனிதனும் எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழுங்கிற நீதிமொழிகள் அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். 22ஆம் அதிகாரம் நான் படிச்சுருக்கிறேன். அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கையெடுத்து உண்பட்டு கண்ணுக்காக பிழைக்கப்படுகளில் உருவாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாது இருந்தால், அதாவது நம்ம கடனுக்கு நம்ம ஜாமீன் எல்லாம் நீ போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாது இருந்தால் நீ படித்திருக்க படிக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. நம்மள்கிட்ட திருப்பி கொடுக்க வழியில்னு என்ன பண்ணுவான், நம்ம இருக்க பாய் கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் கடன் வாங்காதுங்கிறாங்க. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே. தன் வேலையில் ஜாய்க்காக இருக்க நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ஜாஜாவுக்கு முன் நிற்பான்.
தன் வேலையில் வந்து ஜாக்கிரதையாக பொறுப்பாக இருந்தானா அவன் நீசருக்கு, அதாவது இந்த துஷ்டர்களுக்கு முன்னால் நிற்காம ராஜாக்கள் மூலமாக கம்பீரமாக நிற்பானாமா. நீதிமொழிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு வசனங்களும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி வாழணும், மனித வாழ்க்கை எப்படி வந்து நான் நடக்கணும் அப்படிங்கிறது நல்லா அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாம் நீதிமொழிகள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய சேனல் வந்து கேளுங்கள் தரப்படும் இல்லைங்களா, இதில் வந்து கேளுங்கள் தரப்படும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு உண்மையை சொல்கிறதா ஒரு ஆறு சொல்லலாம். ஆறு வந்து மலையில் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, ஆறில் மலையில் உற்பத்தி ஆகி அதை வர்ற வழியிலெல்லாம் எத்தனையோ பேருக்கு குடிக்க தண்ணி கொடுக்குது, வயலுக்கு நீர் பாய்ச்சலுக்கு உதவுது, எல்லாம் ஏகப்பட்ட நன்மைகள் செஞ்சுட்டே போகிற பகுதியே செஞ்சுட்டே போகுது, எல்லாருக்கும் நன்மைகள் செஞ்சுட்டே போகுது ஆறு. கடைசியில் அதோட முடிவு வந்து கடலில் போய் முடியும். ஆனால் அது தோன்றது மலையாக இருந்தாலும் அதோட வாழ்க்கை முடிவுறது கடல். ஆனால் அந்த கடலில் வாழ்க்கை முடிவுன்னு தெரிஞ்சு அது ஓடி இருக்குங்களா, ஓடி வர்ற வழியில் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம போய் நம்ம முடிவு வரப்போகுது. போகிற வழியில் நம்ம முடிவு வர்றதுக்குள்ளே நம்ம எத்தனையோ பேருக்கு முடிஞ்சவளுக்கு எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ நன்மை செஞ்சுட்டு போகலான்ட்டு எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுட்டு கடைசியில் தன்னை மாற்றி கொடுத்துங்க கடலில். இதுதான் மனிதன். அப்படி தான் நம்ம தாயோட கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்துட்டோம், மலையிலேருந்து வந்த மாதிரி வந்துட்டோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பூராமே மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுட்டே நம்ம போகிறோம்னா மரணத்தை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஏதோன்னு தோட்டத்தில் நமக்கு நிச்சயமாக கடவுள் இதை ஒதுக்குவார். கடவுளை நம்ம பார்க்கலாம், கடவுள் வந்து நம்ம ஆசீர்வதிப்பார், நம்ம சொல்கிறதெல்லாம் பலிக்கும், நல்லது நடக்கும். நன்றி. ஹுசைனு கரைத்து ஹுசைனு இறக்க மாட்டார், அவர் வந்து பழிச்சுப்பார்னு நம்பிக்கையில் நான் சொன்னேன். ஆனால் கடவுள் சித்தம் இறந்துட்டார், அவருக்கு நம்ம மனவளத்தை தெரிவிச்சுப்போம். அதே போல் பாரதிய ஜனதா மகன் இன்னைக்கு மனோஜ் இறந்துட்டார், அவருக்கும் நம்மளுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கணும். மனித வாழ்க்கையில் வந்து மரணங்கிறது நிச்சயம் இல்லாதது. அந்த மரணம் வர்றதுக்குள்ளே நம்மளால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு போனோம்னா நம்ம மரணம் கூட நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். குற்றம் செய்யும் கூட தன் கஷ்டப்படுறவங்க கூட குற்றம் செய்வோம்னா அந்த ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கணும். இதனால தான் குற்றம் பண்ணுறது. கஷ்டப்படுறவங்க வந்து தலைவிதி அதனால் இப்படி இருக்குன்னு சொல்லிப்போம். ஏன்னா அப்போ தான் மனசுக்கு நிம்மதி வரும். மனசு நிம்மதியாக தான் நம்ம வாழ முடியும். மனசு நிம்மதி எப்போ வரும்னா நம்மளால் முடிஞ்ச மற்றவங்க செஞ்சுட்டு நம்ம மனதுக்கு போதும் நல்ல மன நிம்மதியோடு நம்ம போகலாம். அதனால் எல்லோரும் நன்மைகளை செய்யுங்க. தேருங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும். கண்டிப்பாக வந்து விரைவில் நம்ம வீடியோவில் போடுவோம். கடவுளோட அருள் நம்மள்கிட்ட இருக்கும். எல்லாத்துக்கும் எதுவும் தெரிஞ்சுக்க. நன்றி, வணக்கம்.